செய்திகள் தொடர்கின்றன. இந்தோனேஷியா நாட்டில் தஞ்சம் அடைவதற்காக சென்றவர்களின் படகு கவிழ்ந்ததில் 6 பேர் தண்ணீரில் மூழ்கி பலியானார்கள். 32 பேர் என்ன ஆனார்கள் என்பது தெரியவில்லை. தஞ்சம் அடைவதற்காக 80 பேர் படகில் ஆஸ்திரேலியா வழியாக இந்தோனேஷியாவிற்கு சென்று கொண்டிருந்தனர். நடுக்கடலில் சென்றபோது கடலில் ஏற்பட்ட ராட்சத அலை மற்றும் காற்றின் வேகத்தால் அந்த படகு நிலை தடுமாறி கவிழ்ந்தது. இதில் படகில் சென்றவர்கள் கடலில் விழுந்து உயிருக்கு போராடினார்கள். அப்போது 6 பேர் தண்ணீரில் மூழ்கி பலியானார்கள். 47 பேரை இந்தோனேஷிய கடலோர காவற்படையினர் மீட்டனர். 32 பேர் என்ன ஆனார்கள் என்பது தெரியவில்லை. அவர்களை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கிரிக்கெட் சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக பாகிஸ்தான் வீரர்கள் சல்மான் பட் மற்றும் முகமது ஆசிப் ஆகியோர் இருவரும் குற்றவாளிகள் தான் என்று லண்டன் நீதிமன்றம் அறிவித்துள்ளதால் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்களுக்கு பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கிரிக்கெட் சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக சல்மான் பட் மற்றும் முகமது ஆசிப் ஆகிய இருவர் மீது குற்றச்சாட்டு எழுந்தன. இது தொடர்பான வழக்கு லண்டன் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பளித்த லண்டன் நீதிமன்றம் சல்மான் பட்டும் முகமது ஆசிப்பும் சூதாட்டத்தில் ஈடுபட்டது நிரூபணமாகியிருப்பதால் இருவருமே குற்றவாளிகள் தான் என்று அறிவித்தது. மேலும் சல்மான் பட் மீது 2 பிரிவுகளில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதால் அவருக்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கலாம் என்று கூறப்படுகிறது. கிரிக்கெட் சூதாட்டத்தில் ஈடுபட்டது உண்மை என்பது தற்போது நிரூபணமாகியிருப்பதால் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்களுக்கு பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. லண்டன் நீதிமன்றத்தின் தீர்ப்பு பாகிஸ்தான் கிரிக்கெட்டிற்கு ஒரு துக்ககரமான சம்பவம் என்றும் இது ஒரு அபாய எச்சரிக்கை என்றும் அந்நாட்டு முன்னாள் கிரிக்கெட் வீரர் ரமீஸ் ராஜா தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற குதிரை பந்தயத்தில் பிரான்ஸ் நாட்டின் துனாதன் குதிரை கோப்பையை வென்று $60,20,000 பரிசை தட்டிச் சென்றது. சர்வதேச அளவில் பல்வேறு நாடுகளில் குதிரை பந்தயம் நடைபெற்று வந்த போதிலும் ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் மெல்போர்ன் கோப்பைக்கான குதிரை பந்தயம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். $60,20,000 முதல் பரிசை கொண்டுள்ள இந்த குதிரை பந்தயம் அங்குள்ள பிளம்பிங்டன் மைதானத்தில் நேற்று நடைபெற்றது. 3200 மீட்டர் தூரமுடைய இந்த குதிரை பந்தயத்தில் பிரான்ஸ், இங்கிலாந்து, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த குதிரைகள் கலந்து கொண்டன. இந்த பந்தயத்தின் இறுதியில் பிரான்ஸ் நாட்டு குதிரை துனாதன் என்ற 6 வயது குதிரை முதல் பரிசான $60,20,000 ரொக்க பரிசை தட்டிச் சென்றது. Just in between now, they're going for Dunedin. துனாதன் குதிரையின் ஜாக்கியான லமையர் என்ற வீரருக்கும் பரிசு வழங்கப்பட்டது. இந்த குதிரை பந்தயத்தை காண 1,00,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் ஆர்வத்துடன் மைதானத்தை சுற்றி திரண்டிருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.